வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அதே அப்டேட், அந்த அப்டேட் சேனல் இதுதான். ஆனால் எனக்கு இந்த வாட்டி ஹாப்பி. என்னோடய சொத்து விவரம்லாம் வந்துட்டு நான் நிறைய சொத்து சம்பாதிச்சுட்டு கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒன்று சொன்னார். ஸோ அதில் சொத்து விவரம்லாம் சொல்லலான் இருக்கேன். அது கூட வந்துட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பணம் கிடைக்காதுன்ற மாதிரி சொன்ன அந்த வீடியோவில் போய் பாருப்பா. பணம் கிடைக்காதுன்னு நான் எங்கேயும் சொல்லப்பா. பணம் கிடைக்கணும்னா வீடியோட வழி கொடுப்பாங்க, ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்க, எனக்கு நோ ப்ராப்ளம். அதை பற்றிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டேன். நான் அதில் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு வார்த்தையாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன், அதையும் போய் பேசிக்க. நீ வந்து என்னை பற்றி சொல்லிட்டேன், அதனால் நான் உன்னை பற்றி திரும்ப இன்னொரு வார்த்தை சொல்லிக்கிறேன். அண்ட் நீ பண்ணதில் ஒரு சந்தோஷமான விஷயம், டோன்ட் ட்ரஸ்ட்னு உன் சேனலோட நேமை சேஞ்ச் பண்ணுது. ஐ லைக் இட். என் வார்த்தையை கேட்டு அந்த சேனலோட பேர் வந்து டோன்ட் ட்ரஸ்ட்னு மாற்றின பற்றியா, அதனால எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஓகே. அண்ட் எனிவேஸ், நான் வந்துட்டு இந்த கம்பெனி மெம்பர் தான். நான் வந்துட்டு இதில் பாதிக்கப்படலை. நான் இப்பயும் சொல்கிறேன், நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், எங்கே வேணால் எழுதி தரேன், நான் பாதிக்கப்படலை. ஓகே, நான் பாதிக்கப்படலை. நான் பண்ணது பர்ச்சேஸ், என்கிட்ட பொருள் இருக்குது, அதுக்கான பில் இருக்குது, ஓகேவா? நான் எங்கே பேமெண்ட் பண்ணேன் எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. அதை நான் கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறேன். நான் கோர்ட்டில் சரண்டர் பண்ணுறேன். என்கிட்ட கேட்கும் போது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நான் அது எல்லாத்தையும் கொடுக்குறேன். எந்த அக்கௌண்ட்டுக்கு காசு கட்டினேன் அது எல்லாமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. நான் பாதிக்கப்படலை, நான் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அதனால நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் சம்பாதிச்சிட்டேன் கேட்டால் நான் சம்பாரித்தேன். நான் எவ்வளோ சம்பாரித்தேன் எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு ஏற்கனவே நான் 10 லட்சம் சம்பாதிச்சு சொல்லிட்டு இருக்காங்களே, 9 லட்சம் 8 லட்சம் வந்துட்டு. அதனால தான் அப்படியே இருக்கட்டும். நான் வந்துட்டு கோர்ட்டில் தான் சொல்லுவேன். நான் எங்கே சொல்லணுமோ கோர்ட்டில் தான் சொல்லுவேன். பப்ளிக்கெல்லாம் சொல்கிறதா இல்லை. நிறைய பேர் சொல்லியிருக்கேன், ஆனால் அது கூட வந்துட்டு உண்மையானு கேட்டால் இல்லை. நான் சம்பாதிச்சு அதோட 10 மடங்கு கூட அதிகமாக இருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்காக எனக்கு வந்துட்டு துபாயில் 2 கப்பல் ஓடுது. அப்புறம் இந்தியாவில் வந்துட்டு சரக்கு கப்பல் ஒன்று வச்சுருக்கேன். சொந்தமாக பால்கனியில் ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. என் பையன்கிட்ட 2 ஏரோப்ளைன் இருக்குது, ஓகேவா? அப்புறம் கீழே வந்து அயபூசா பைக் ஒன்று நிற்கிது. அப்புறம் இன்னொரு என்ஃபீல்டு பைக் ஒன்று நிற்கிது. அதை தாண்டி வந்துட்டு ஒரு 3 கார் வச்சுருக்கேன். ஆடி, BMW, பென்ஸு, இந்த மாதிரி 3 கம்பெனிலேருந்து, பெரிய கம்பெனிலேருந்து கார் வச்சுருக்கேன். அப்புறம் நானே கார் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அடுத்த வாரம் ஓப்பனிங் வச்சுருக்கேன். ஓப்பனிங் செரிமனி அப்போது வீடியோ போடுறேன், அதையும் வேணால் பார்த்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேன் இப்பயும். ஓகே, நான் கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு அது கவலையே கிடையாது. நான் ஏன் உன்னை பற்றி கவலை போடணும்? எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ உங்கள் பிரச்சனை இருக்குன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, கொடுங்கன்னு தான் சொல்கிறேன், ஓகேவா? யார் வேணால் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஐ டோன்ட் கேர். ஓகே, நான் இந்த கம்பெனியில் பண்ணது பர்ச்சேஸ். என்கிட்ட பொருள் இருக்குது. பொருள் வாங்காதவங்க மட்டும்தான் போய் கொடுக்க முடியும். நான் பொருள் வாங்கிட்டு நான் எப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? ஸோ இது நியாயமான கொஸ்டின். அதனால் நான் அந்த கொஸ்டினுக்கான பதில் நான் ஏற்கனவே வீடியோவும் போட்டுட்டேன், ஓகேவா? அண்டு நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன வச்சுருந்தீங்க, அந்த நேமை வச்சுக்கிட்டு அதுக்கான அப்டேட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு அப்புறம் வந்துட்டு கட்சியில் மாற்றி நான் இப்படி தான் பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டீம் இருக்கா, 35 பேர் போகிறீங்களா, 40 பேர் போகிறீங்களா, 60 பேர் போகிறீங்களா, தாராளமாக போய் கொடுங்க. உங்களை தடுக்கிறதுக்கு நான் இங்கே ஆள் இல்லை, அதுக்காக நான் இங்கே வரல. நான் நீங்கள் சொல்கிற விஷயங்களை உண்மையா பொய்யா, வாய்ப்பு இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, இவ்வளோதான் அங்கே பதில். அதுக்கு என்ன பதில்? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஓகே, இதுக்கு நான் எதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன், என்ன வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன்ட்டு வரலாற்றை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நன்றி, மீண்டும் சந்திப்போம். போயிட்டு வரேன்.